வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோபியால எப்படி நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கலர் கரெக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போது இப்போ ஒரு பைக் இருக்குது. இந்த பைக் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து க்ரீன் கலர் இருக்குது. அதே பைக்கை நான் ப்ளூ கலரில் மெஜெண்டா கலர் நீங்கள் எல்லோ கலராக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எப்படி மாற்றுறது அப்படின்னு சிம்பிள் ஸ்டெப்ஸில் நான் பார்த்துக்க போகிறோம். இது எங்கேயாலும் யூஸ் ஆகுது அப்படின்னு கமர்ஷியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விளம்பரங்கள். இதில் வந்து அந்த மாடல் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க, அந்த போட்டிருக்க ஜுவல் மட்டும் கலரில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆட் பண்ணுறக்கோ கமர்ஷியலாக நம்ம எடிட் பண்ணுறக்கோ ஃபோட்டோபியா வந்து ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோட்டோபியா ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் போயிருங்க. நியூவில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் பிரிண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா ஐ கேன் கோ வித் எனி சைஸ். இப்போ A3 A4 இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சைஸ் தான் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு கஸ்டமாக வேணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் யூ கஸ்டமைஸ். இப்போ எனக்கு 10x12 அப்படின்னா 10x12 இன்ச்சு வேணும் அப்படின்னா 10 இன்ச்சுக்கு 10x12. So I can customize my size also. என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடிட் பண்ணிக்க முடியும். சேம் திங் பிக்சல், உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அதை எடுத்துங்க. இப்போ நம்ம கிராஃபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 300 360 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கிராஃபிக்ஸ் இல்லாத சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் 72 to 100 கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும். நான் 200 கொடுக்குறேன். பேக்ரவுண்டு உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வேணும், ஒயிட் பிளாக் கஸ்டம் அதை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ நான் வந்து ஆஸ் இட் இஸ் விட்டுறேன். ப்ரொஃபைல் உங்களுக்கு எந்த ப்ரொஃபைலில் வேணும், அடோபில் எடுக்கிறீங்களா, ஃபோட்டோ ப்ரோவில் எடுக்கிறீங்களா, டிஸ்பிளேல எடுக்கிறீங்களா பார்த்துங்க. ஸோ நான் RPG 16 பிட் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பிரிண்ட்டுக்கு போகும்போது நீங்கள் இது ஃபோட்டோபியாக்கு போங்க. அதே நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் அனதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. நீங்கள் ஃபோட்டோ அடோப்பும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ நான் அடோப் போய்க்கிறேன். கிரியேட் கொடுக்கும்போது எனக்கு அந்த சைஸ் வந்துடும். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் கேன்வாஸ். இதில் நான் ஒரு இமேஜ் கொண்டு வந்து அதில் எப்படி இந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கூகுள் போய்க்கிறேன், ஒரு பைக் இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இதை நான் டீச்சிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே எங்கள் பைக் இமேஜ் எடுக்கும்போது இங்கே டூல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூசேஜ் ரைட்னு இருக்கும், இதில் கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இமேஜஸ் வந்து நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறக்கும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது. இல்லை எனக்கு வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டையும் யூஸ் பண்ணிங்க. பிக்ஸாபே இதில் உங்களுக்கு காப்பிரைட் இமேஜஸ் ஃப்ரீ இமேஜஸ் கிடைக்கும். இதில் கூட நீங்கள் போய் என்ன கொடுக்கலாம், பைக் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் கிடைக்கும். இதில் சில இடத்துல வந்து அட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய இடத்துல அட்ரிபியூட் பண்ண வேண்டியதில்லை. பட் நீங்கள் ஒரு காப்பிரைட் இமேஜஸ் இல்லாமல் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ணும்போது இப்போ நீங்கள் டிஜிட்டலாக டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அது எப்படி நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டு த மேக்ஸ் நீங்கள் ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அந்த ஒயிட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இந்த டூல்ஸும் நீங்கள் பார்த்துங்க. கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கா, இப்போ ஆர்ட் ஃபில்டரும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வரும். இப்போ நம்ம கமர்ஷியலாக போகும்போது நம்ம கிரியேட்டிவ் கமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதா பெஸ்ட்டு. ஓகே, நான் வந்து இந்த பைக் எடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டேன். இது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நான் பிக்ஸாபியாவில் போய் நான் பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பைக் கிடச்சிருச்சு. இப்போ இந்த பைக் என்ன பண்ண போகிறோம், நமக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இல்லை ரெண்டு இதுவுமே சொல்லிடுறேன், ஓவரால் கலர் சேஞ்ச் அப்புறம் ஸ்பாட் கலர் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து இமேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இமேஜ் போய்க்குங்க. இந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்க. லேயர் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் போங்க. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கலெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஹியூவை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். ஐ திங்க் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அந்த கலர் வேணும், ஒரிஜினல் கலருக்கும் இதுக்கு நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ நம்ம எது வந்து சேஞ்ச் பண்ணுமோ அந்த கலர் மட்டும் பர்ஃபெக்டாக எந்த எஃபெக்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நான் அந்த ஒரிஜினல்
பைக் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு. இதான் நம்ம எடுத்த ஒரிஜினல் பைக், ரெஃபரன்ஸ் பைக். நம்ம ரெஃபரன்ஸ் பைக் இந்த ரெட் கலரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்றேன். டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ 2 இமேஜஸ் வந்துடும். இப்போ இந்த செகண்ட் இமேஜ் பண்ணி காட்டுறேன். செலக்ட் பண்ணுறேன், இமேஜஸ் போகிறேன், ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கொடுக்குறேன். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆஸ் இட் இஸ் விப்ஜிஆர் கலரில் இது ரன் ஆகும். ஓகே, ஸோ பார்த்து தெரியும். அப்படியே உங்களுக்கு ஒரு எஃபெக்ட்டுமே போடாமல் ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த கலர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஸ்பாட்டை இதை மட்டும் மாற்றணும், இந்த இடத்த மட்டும் எனக்கு மாற்றணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த டூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து டூல்ஸ், நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த மேஜிக் வேன் டூல் இல்லை செலக்ஷன் டூல், ஏதாச்சும் ஒரு டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. எனக்கு செலக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேஜிக் வேன் யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் யூ கேன் கோ வித் செலக்ஷன் டூல், லேசர் டூல் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் செலக்ட் ஒன்லி திஸ் பார்ட். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஆப்ஷன் தான் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன். ஸோ இப்போ பாருங்க, அதில் நான் எந்த ஸ்பாட் வேணுமோ அந்த ஸ்பாட்டை மட்டுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இதே எஃபெக்டில் தான் உங்களுக்கு இந்த இமேஜஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த சேம் எஃபெக்டில் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜில் போயிட்டு எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு யூ கேன் கோ வித் பிளாக் அண்ட் ஒயிட். இந்த மாதிரி வந்துடும். யூ கேன் சேஞ்ச் என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு எகெயின் யூ கேன் கோ வித் யுவர் ஓன் கலர் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துட முடியும். ஓகே, இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து அந்த கமர்ஷியல் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி வரும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட எக்ஸ்போர்ட் பண்ணும்போது PNG, JPG ஃபார்மேட்டில் இல்லை PDF ஃபார்மேட்டில் கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.